Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி பேரூராட்சியில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 13வது வார்டு பிராமணர் தெருவில் கருங்குழி பேரூராட்சி மன்ற திமுக துணைத் தலைவர் சங்கீதா சங்கர் பழைய சிமெண்ட் சாலையை சீரமைக்காமல் அவசர கதியில் பொதுமக்களை மிரட்டும் விதத்தில் பணிகளை மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு கிளம்பியது. திமுகவினர் ஆளும் உள்ளாட்சி நிர்வாகங்கள் மக்கள் நலனை மதிக்காமல் கமிஷனுக்காகவே திட்டங்களை கொண்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ரோடை நோண்டி ஏற்றுட்டு இப்போ 4 இன்ச்சு போட போகிறாங்கன்னா எங்களுக்கு அந்த 4 இன்ச்சுக்கு இருக்கிற ரோடை நோண்டி ஏற்றுட்டு பழைய ரோட்டை வந்து நோண்டி எடுத்து போயிட்டு இதோ இங்கே கிளியாறு இருக்குது, எங்களுக்கு கரை அரைப்பு இல்லாமல் அங்கே எடுத்துமே கூட்டிட்டு இருக்கிற ரோட்டை வந்து இந்த செலவு பண்ணி போகிறத வந்து அந்த செலவை வந்து எங்களுக்கு அந்த செலவு நீங்கள் பண்ணி கொடுங்க தான் நாங்கள் கேட்குறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா செவி சாய்க்க மாட்டுறாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தலைவரை போய் பார்த்தோம், ஈவ சாரை பார்த்தோம், ஜெய் சாரை பார்த்தோம், எல்லாரையும் பார்த்து இப்போ நாங்கள் வந்து தெரு ஜனெல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கரெக்டான முறையான நியாயம் கிடைக்கணும். ஏன்னா நாங்கள் தான் இந்த இடத்துல வாழ போகிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கல்லூரியில் இருந்த தேன்கூட்டில் உள்ள தேனை சுவைத்த மாணவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. கோனேரி குப்பத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் இருந்த தேன்கூட்டை விடிய அரசின் தீயணைப்புத்துறை சரிவர அகற்றவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கீழே கிடந்த தேனடையில் இருந்த தேனை சுவைத்த கல்லூரி மாணவர்கள் 15 பேருக்கு கடுமையாக உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.